வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. சிறுவனை தன் முதுகில் உப்பு மூட்டையை போல் தூக்கி கை கால்களை வளைக்கச் சொல்லி பிடித்துக் கொள்ள செய்தவன் வேகமாக சைக்கிளை மிதித்து பைக் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். நேரம் நள்ளிரவு 1 மணி. வரும் வழியெல்லாம் தான் செய்ய வேண்டிய வேலைகளை அவசரமாக திட்டமிட்டுக் கொண்ட ஜெய்சங்கர் கோபியை அழைத்து சில ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அறிவுறுத்திவிட்டு நேராக அவன் வீட்டிற்கு சென்றான். இவன் வரவிற்காக வாசலில் காத்திருந்தவன் ஒரு கணம் விழித்துவிட்டு பிறகே ஜெய்யின் ஒட்டு தாடியை கணித்து விரைவாக அவனை உள்ளே அழைத்து சென்றான். ஜெயிடம் உண்டு இருந்த அந்த 6 வயது சிறுவனின் பரதேசி தோற்றம் கோபிக்கு குழப்பத்தை உண்டாக்க விழிகளில் கேள்வியுடன் தன் சீனியரை நோக்கினான். தன் நெஞ்சில் புதைந்திருந்த குழந்தையின் முதுகை மென்மையாக வருடியவன், கோபி, குழந்தை சாப்பிடறதுக்கு பால் பிஸ்கட் ஏதாவது இருக்கா? இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வா. உங்ககிட்ட நிறைய பேசணும். ஆனா வேகமா வேலைகளை முடிச்சிட்டு விடியறதுக்குள்ள நான் ஊருக்கு கிளம்பணும் என்றவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உள்ளே சென்று குழந்தைக்கு பாலும் பிஸ்கட்டும் எடுத்து வந்து கொடுத்தவன் அவன் பதிலுக்காக எதிரில் அமர்ந்தான். திலக், இதை சாப்பிடு, சித்தப்பா என்ன வந்துடுறேன் என்று தன்னை சோஃபாவில் சாய்த்து அமர வைத்த ஜெய்யை மிரட்சியுடன் பார்த்தான் குழந்தை. அவன் முன் மண்டியிட்டு தலையை கோதி விட்டவன், இங்க பாடா கண்ணா, இனி எதுக்குமே பயப்படக்கூடாது. நீ சித்தப்பா கிட்ட பத்திரமா இருக்க, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க என்று மிருதுவாக கூறி கண்ணும் வருடிவிட்டு கோபியை கஞ்சாடையில் வேறு பக்கம் அழைத்து சென்றான். அவனிடம் தன் வீடியோ பதிவை காண்பித்து விட்டு சுருக்கமாக நடந்ததை விவரிக்க அதிர்ச்சியில் திகைத்து நின்று விட்டான் அவன். என்ன சார் இது? கொஞ்சம் கூட சட்டத்தை குறிச்சு எந்த ஒரு அச்சமும் இல்லாம மனிதாபிமானத்தை கழட்டி எரிஞ்சிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் ஈவு இறக்கலாமா? அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. இதுல உள்ள போட்டோஸ் அப்புறம் இது எல்லாத்தையும் பிரிண்ட் போடணும். அப்புறம் நான் திலக்கோட அண்ணனை முரடர்கள் இழுத்துட்டு போறப்ப எடுத்த ஸ்னாப்ஸ், அவன் ஏரியில இறந்து கிடந்தது, எப்ப இவங்க அப்பா எடுத்ததுன்னு, இது எல்லாத்தையும் இந்த 3ஐயும் ஒன்னா ஸ்கேல் பண்ணி பிரிண்ட் அவுட்டுக்கு ரெடி பண்ணு. அந்த மலைப்பகுதியும் மாந்தோப்ப கூட அடையாளத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் அதுக்குள்ள இந்த பிட் நோட்டீஸ்க்கு தேவையான வாசகங்களை எழுதிடுறேன். இதெல்லாம் ஒன்றிணைச்சு பிரிண்ட் போட்டு 3 மணிக்குள்ள இந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் வீடு வீடா போய் கதவு ஜன்னல் இடுக்குகளை சொருகிவிட்டணும். நாளைக்கு விடிய வெளியில மக்கள் கூட்டத்துக்கு அந்த கயவர் கும்பலும் காவல்துறையும் தகுந்த பதில சொல்லித்தான் ஆகணும். சரிவா, வேலையை தொடங்குவோம் என்று ஆவேசமாக பேசிய ஜெய் பின்பு வேலையில் தீவிரமாக மூழ்கினான். அடுத்த 1 மணி நேரத்தில் வேலையை முடித்தவர்கள் ஆளுக்கு ஒரு ஊராக பிரித்துக் கொண்டு ஊர் அடங்கி இருந்த தெருக்களில் எல்லாம் வீடு வீடாக சென்று அந்த நோட்டீஸை வைத்துவிட்டு வீடு திரும்பினர். போட்டிய வீட்டிற்குள் குழந்தை சோஃபாவில் சுருண்டு உறங்கி இருக்க அவனை கைகளில் அள்ளி கொண்டவன், சரி கோபி என்று பேச துவங்கும் பொழுதே குழந்தையின் உடல் வெளுக்கென்று தூக்கி வாரி போட்டது. மிரண்டு விழித்தவனை தன் தோளில் சாய்த்து மென்மையாக தட்டி கொடுத்தவன், நான் உடனடியா சென்னை கிளம்புறேன். குழந்தைங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. அதுவும் இல்லாம அங்க போய் இவன் உடம்பு தேர்றதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்கணும். சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும். எங்கேயும் எதுலயும் உன்னை வெளிப்படுத்திக்காத, ரொம்பவும் கவனமாறு என்று எச்சரித்துவிட்டு விஸ்வநாதன் வீட்டிற்கு கிளம்பினான். கதவை தட்டிய அடுத்த நிமிடம் பெரியவர் திறக்க பெண்கள் வரவேற்பறைக்கு வந்தனர். ஜெய்யை கண்டு அனைவரின் விழிகளிலும் நிம்மதியை வெளிப்படுத்திய அதே நேரம் குழந்தையை கண்டு குழப்பத்தையும் வெளிப்படுத்தியது. அவர்களிடம் நடந்ததை விளக்கி வீடியோ பதிவை காண்பிக்க மூவரின் முகமும் முடிவில் கலங்கி போயிருந்தது. மணி 3 ஆயிடுச்சு சார், நான் கிளம்புறேன். எந்த ஒரு இடத்துலயும் என்ன நான் வெளிப்படுத்திக்கவே இல்ல, இனியும் வெளிப்படுத்த மாட்டேன். அது என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும். சோ நாளை காலையில நீங்களும் ஜாக்கிரதையா இந்த பிரச்சனையை அணுகுங்க. முடிஞ்சவரை மக்களையும் தூண்டி விடுங்க என்றவன் அவரிடம் மீதி பிரிண்ட் அவுட்டை கொடுத்துவிட்டு தன் உடைமைகளை எடுத்துக்கொள்ள மாடிக்கு சென்றான். கிளம்பி வந்தவனை மணிகர்ணிகா ஒருவித தவிப்புடன் ஏறிட்டு பார்க்க ஒரு நொடி விழிகளை திருப்பி தயங்கி நின்றவன் பின் அவளை தவிர்த்து விட்டு பெரியவர்களிடம் விடைபெற்று வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். குழந்தையின் முகம் முழுவதும் வெளியே தெரியாமல் கண்களை மட்டும் விடுத்து ஷாலால் ஓரளவுக்கு சுற்றியவன் வண்டியில் தான் முதலில் அமர்ந்து அவனை முன்புறம் தன்னை காணுமாறு திருப்பி அமரச் செய்துவிட்டு கிக்கரை உதைத்தான். 1 வாரம் கழித்து ஃபார் யூ டிவி சேனலில் இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் என்னை தெரியுமா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகிறது என விளம்பரம் செய்து ஸ்டே டியூன் என்று சேனலில் பரபரப்பை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். அரைகுறை வெளிச்சத்தில் சாம்பல் வண்ண பிளேசர் ஷூட்டும் ஆட்டும் அணிந்த கம்பீரமான ஓர் உருவம் அந்த ரெக்கார்டிங் அறைக்குள் பிரவேசித்தது. அனைவருக்கும் வணக்கம் என கணீர் என்று உரைத்து கரங்களை குவித்த உருவம், இது என்ன மாதிரியான நிகழ்ச்சி அப்படின்றது தெரியாமலே கடந்த 1 வாரமா விளம்பரப்படுத்தப்பட்ட தினத்திலிருந்து வெளிப்படுத்திய உங்கள் அனைவரின் ஆர்வத்திற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி என்றது. நான் ஜேம்ஸ் பாண்ட். வெயிட்
இருட்டில் மறைந்து கொண்டு இவன் குறித்த தகவல்களை சொல்லத்தான் இப்படி தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ என்று அதற்குள் உங்கள் கற்பனையை தட்ட வேண்டாம். நாங்கள் இந்நிகழ்ச்சியை தயாரிக்க திட்டமிட்டது வேறொரு காரணத்திற்காக. நாம் மறந்து கொண்டிருக்கும் நம் பண்டைய தமிழனையும் வரலாறையும் விளக்கும் வண்ணம்தான் முதலில் வடிவமைத்திருந்தோம். ஆனால் கடந்த வாரம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்த வீடியோ பதிவு ஒன்று அனைத்தையும் தகர்த்தெறிந்துவிட்டு கடந்த காலத்தை விட்டு நிகழ்காலத்திற்கு வந்து எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் என்று கதறியது. அதைக் கண்டு வேதனையடைந்த நாங்கள் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தயாரித்துள்ளோம். வெல், என்னை தெரியுமா? நாம் இங்கே யாரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இவ்வுலகில் மனிதன் என்று பெயர் சொல்லிக்கொண்டு பல அரிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் நிகழ்த்துகிறோம் என பெருமையில் மார்த்தட்டிக் கொள்கிறோமே. எனக்கு ஒரு சந்தேகம். உண்மையிலேயே நாம் மனிதர்கள் தானா? நான் ஒரு மனிதன் என நிரூபிக்க இது மட்டும் போதுமா? முதலில் மனிதன் என்பவன் யார்? அவனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஐயோ, வேண்டாங்க, நமக்கு இந்த விஷப்பரீட்சையே வேண்டாம். நாம் இந்த சப்ஜெக்ட அப்படியே டீல்ல விட்டுடுவோம். இதையெல்லாம் தான் அலசுறதுக்கு நிறைய தனியார் நிகழ்ச்சிகளும் சோசியல் மீடியாக்களும் இருக்குதே, அதில் தெரிந்து கொள்வோம். ஓகே, நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். சரி, தன்னை இருளில் மறைத்துக் கொண்டு நம்மை கேள்வி கேட்கும் அந்த என்னை தெரியுமா யார்? வேற யாரும் இல்லைங்க, நாம் சிறிது சிறிதாக தொலைத்து இன்று மொத்தமாக இழந்து நிற்கும் நம்முடைய அடையாளமான மனித நேயம்தான். இதற்கு எதுக்குடா இத்தனை பில்டப்புங்கிறீங்களா? நாம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதற்கு முன்னால் இந்நிகழ்ச்சியை தயாரிக்க உத்வேகமாக அமைந்த அந்த வீடியோ பதிவை அதை மட்டும் இப்பொழுது பார்த்து விடுவோம். அப்பொழுதுதான் நாம் என்ன விவாதிக்கப் போகிறோம் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று ஜெய்சங்கர் ப்ரொஜெக்டர் திரையில் திலக்கின் தந்தை பேசிய வீடியோ பதிவை ஓட விட்டுவிட்டு ஓரமாக சென்று கை கட்டி நின்று கொண்டான். வீடியோ முடிந்ததும் நிறுத்திவிட்டு முன்னே வந்தவன் லேசாக தொண்டையை செருமி, இந்த வீடியோ குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஒரு அப்பாவி மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பாதித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டீர்களா? நன்றாக படித்து டிகிரி முடித்த ஒரு இளைஞன் தன்னுடன் பயின்ற மாணவியை காதலித்து வீட்டினரின் எதிர்ப்பால் ஊரை விட்டு வந்து திருமணம் புரிந்து ஒரு கிராமத்தில் கிடைத்த வேளையில் தஞ்சமடைகிறான். துவக்கத்தில் வசந்தமாக சென்ற வாழ்க்கையின் சின்னமாக 2 ஆண் குழந்தைகள். இந்நிலையில்தான் அவர் மனைவியின் உடல் நலம் பாதிக்கிறது. மருத்துவ பரிசோதனையில் ஒரு கிட்னி முற்றிலும் ஃபெயிலியர் ஆகி மீதமிருக்கும் ஒன்றும் மற்றொன்றிலிருந்து பாதிப்படைய ஆரம்பிக்கிறது. அதை முழுவதும் நீக்கி சிகிச்சை அளித்து மனைவியை காப்பாற்ற வேண்டுமானால் ஆபரேஷனுக்கு 2 லட்சம் தேவை. எங்கே போவார்? வசதியான குடும்பம் கிடையாது. சரி, சிறு தொகையாவது ஏற்பாடு செய்யலாம் என்றால் வீட்டை விட்டு வந்தவருக்கு சொந்த பந்தம் எங்கிருந்து உதவும்? வேறென்ன செய்வார்? மீதமிருக்கும் ஒரே வழி பெரும்பான்மையான ஏழ்மை நடுத்தர குடும்பங்கள் நாடுகின்ற மீட்டர் வட்டி பணம்தான். அன்றாடம் செய்திகளில் எச்சரிக்கும் விஷயம்தான் என்றாலும் எங்கேயாவது நடப்பதுதானே. நமக்கு வருமா என்ன என்கிற அலட்சிய போக்கும் தங்களது உடனடி தேவைக்கும் வேறு வழி இல்லாததால் மக்கள் அதில் விட்டில் பூச்சிகளாய் விழுகிறார்கள் என்றார் பெருமூச்சுடன். இங்கே இந்த மனிதரும் தன் காதல் மனைவியை காப்பாற்ற அந்த ஊரில் உள்ள ஒரு அரசியல் புள்ளியிடம் பணம் கடன் பெறுகிறார். அங்கே அந்த சூழலில் மாட்டியவர்தான் இறுதி வரை தப்ப முடியவில்லை. செய்த ஆபரேஷனும் ஃபெயிலியர் ஆகி மனைவியின் உடல்நிலையை தேற்ற முடியவில்லை. வாங்கிய பணத்திற்கு அவரால் சரிவர வட்டியை கொடுக்க முடியவில்லை எனவும் அடியாளை வைத்து மிரட்டிய அப்பிரமுகர் இறுதியில் சொல்லவே வாய் கூசுகிறது. இறக்கும் வரையில் அவர் மனைவி தங்கள் இடத்தில் தாசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செல்கிறார். அந்த வார்த்தையில் நடுங்கிய காதல் ஜோடிகள் யாருக்கும் தெரியாமல் நடுநிசையில் ஊரை விட்டே காலி செய்து கிளம்புகின்றனர். ஆனால் கழுகாக அவர் வீட்டை கண்காணித்துக் கொண்டிருந்த அரசியல்வாதியின் ஆட்களுக்கு விஷயம் தெரிந்து ஊர் எல்லையில் வண்டியை மடக்கி அக்குடும்பத்தை தங்கள் இடத்திற்கு கடத்திச் செல்கின்றனர். அதிர்ந்தவர்கள் தப்பும் வழி அறியாது பரிதவிக்க இறுதியில் அவர் மனைவி கத்தியை கொண்டு தன் கழுத்தை அறுத்து அவர் மடியிலேயே துடி துடித்து இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். அதை கண்ட குழந்தைகள் அச்சத்தில் வீறிட்டு அலற தலையில் அடித்துக் கொண்டு கதறுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. பணத்தை திருப்பித் தர முடியாத ஒரே காரணத்தால் தங்கள் இடத்தில் வைத்து அணுவாய் அவர்களை சித்திரவதை செய்கின்றனர். சின்ன குழந்தைகள் என்று கூட பாராமல் அங்குள்ள பல கடினமான வேலைகளை செய்ய வைத்து அடித்து உதைத்து துன்புறுத்துகிறார்கள். அங்கிருந்து தப்பிக்க முயன்று தன் பிள்ளைகளையாவது எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என எவ்வளவோ போராடுகிறார் அந்த இளைஞர். அதன் பலனாக தான் முடமாகி தன்னுடைய பெரிய மகனையும் அக்கயவர்களுக்கு காவு கொடுக்கிறார் என்ற வேதனையுடன் நிறுத்திவிட்டு சில நொடிகள் அமைதி காத்தான் ஜெய்சங்கர். இந்த பதிவு எங்களுக்கு கிடைத்த பிறகு நாங்கள் அந்த ஊரில் விசாரித்து அறிந்து கொண்ட பெரும் வியப்பை அளித்தது. மனிதநேயம் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது என்பதை பறைசாற்றியது. இப்பதிவை அனுப்பிய முகமறியா மனிதர் உள்ளூரிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கும்பலை கூண்டோடு கைது செய்ய மக்கள் புரட்சியை கிளப்பி இறுதியில் இக்கொடுமைக்கு நியாயம் வாங்கி தந்திருக்கிறார்.
ஆனால் என்ன ஒன்று, பாதிக்கப்பட்ட மனிதரை தான் காப்பாற்ற முடியவில்லை. விஷயம் கசிய ஆரம்பித்து மக்கள் தங்களை நெருங்கும் முன்னர் அவரை கொன்று விட்டனர் அந்த பாவிகள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் அவசியம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது முடிந்து போன குற்றத்தை அலசும் கிரைம் டைம் இல்லை. நம் மாநிலத்தில் இதுபோல் பல விஷயங்கள், ஈவ்டீசிங், பாலியல் தொந்தரவு, குடும்ப வன்முறை, நிலத்தை அபகரித்தல், எளியோரை மிரட்டும் கூட்டம் என்று தினமும் இப்படி எத்தனையோ நடக்கிறது. அது குறித்து உங்களுக்கு தெரிய வருவதை விஷயம் முற்றிவிடும் முன் எங்களுக்கு ரகசிய பதிவாக அனுப்பி வைத்தால், இப்பதிவை போலவே முகமறியா பல மனிதநேய உள்ளங்களின் உபயத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். எதுவுமே தனியாக செய்தால்தான் பிரச்சனை. குழுவாக மறைந்திருந்து செயல்படும் பொழுது எவ்வித ஆபத்தும் உங்களை நெருங்காது என்று தைரியமூட்டியவன் மேலும் சில விஷயங்களை மக்கள் மனதில் பதியும்படி அழுத்தமாக பேசினான். என்னை தெரியுமா தொடர் மக்களிடம் நன்றாக ரீச் ஆகி டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்தது. ஜெய்சங்கரின் ஜேம்ஸ் பாண்ட் மின்னஞ்சல் முகவரிக்கும் பல்வேறு குற்றங்கள் தொடர்பான பதிவுகள் வந்து அவன் நிகழ்ச்சியை இன்னும் விறுவிறுப்பாக்கி வெற்றி நடை போட வைத்தது. இதில் வரும் சம்பவம் செய்தியில் நான் பார்த்ததில் ஒரு பகுதிதான். இன்றும் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக எங்கேயாவது தெரியாமல் அடிமையாக சிக்கிக் கொண்டு தவிக்கும் பல குடும்பங்கள் நம் நாட்டில் உள்ளது. அதன் ஒரு பகுதியை தான் இங்கே என் கற்பனை கலந்து கொடுத்துள்ளேன். இந்த அத்தியாயம் சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் 1, 2017 ஆன்லைன்ல அப்டேட் பண்ண. அடுத்த 3 மாதத்தில் கந்துவட்டி பிரச்சனையால் நெல்லை கலெக்டர் ஆபீஸ் முன்னால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தீக்குளிச்சு அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. ஒன்றும் அறியாத 5 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகளும் அதில் அடக்கம். ரொம்பவே என் மனதை பாதித்த சம்பவம் அது. என் கதையை மேற்கோள் காட்டி வாசக நட்புகள் வருத்தத்துடன் அதை என்னிடம் பகிர்ந்திருந்தார்கள். என்னால் எப்பொழுதும் மிகவும் அழுத்தமான முழு நீள கதையை எழுத முடியாது. ஏனெனில் ஒரு சில விஷயங்களில் அத்தனை பலகீனமான மனது. அதனால்தான் இதை 2 அத்தியாயங்களுக்குள் சுருக்கமாக முடித்திருப்பேன். 2 மாதங்களுக்கு பிறகு செண்பகம் கோபமாக ஜெயை துரத்திக் கொண்டு வீடு முழுக்க ஓடிக்கொண்டிருந்தார். டேய் அடங்காதவனே, மரியாதையா நின்று, கையில மாட்டின ஆஞ்சிருவேன் ஆஞ்சு என்று மிரட்டினார். தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்துக் கொள்ளதான் இத்தனை போராட்டம் நடக்கிறது. பாட்டி, சித்தப்பாவை நான் பிடிச்சிட்டேன், சீக்கிரம் வாங்க என்று தன் சின்ன கைகளினால் ஜெயின் கால்களை வளைத்து பிடித்தான் திலக். இதோ வந்துட்டேன், அவன் அப்படியே பிடிடா கண்ணா என்று செண்பகம் வேகமாக அருகில் வந்தார். திலக்கை மீறி செல்ல முடியும் என்றாலும் அவன் மகிழ்ச்சியை கெடுக்க விரும்பாமல் சிறுவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் ஜெய். டே டே டே, நீ செல்ல குட்டிதானே, சித்தப்பாவை விட்டுடா. அவன் மறுத்த தலையசைத்து ஜெய்சங்கரை சோஃபாவில் தள்ள செண்பகம் அவசரமாக அவனை பிடித்து உச்சியில் எண்ணெய் தேய்க்க ஆரம்பித்தார். இந்த குட்டி சமத்த பையன் கூட ஒழுங்கா வார விடுமுறையில என்ன வச்சுக்கிறான், ஆனா நான் பெத்த எருமை இருக்கே என்றவரை கை நீட்டி தடுத்தவன், அவனும் பெரியவன் ஆரப்ப தெரியும் உனக்கு கச்சேரி என்ற பல்லை கடிக்கும் நேரம் எண்ணெய் வாசத்திற்கு முகமும் அஷ்ட கோணலாகியது. நான்ல எப்பவுமே பாட்டி சொன்ன பேச்சதான் கேட்பேன் என்றவனை அள்ளி முத்தமிட்டார் செண்பகம். அப்படி சொல்லுடா என் தங்க கட்டி. இருவரையும் பார்த்து செல்லமாக முறைத்தவன் உதட்டை சுழித்து பழிப்பு காண்பித்துவிட்டு தன் அறைக்கு செல்ல திலக் கலகலவென்று சிரித்தான். குளித்து முடித்து கண்ணாடியின் முன்னின்று தலையை துவட்டி கொண்டிருந்தவனை அலைபேசி அழைத்தது. ஹலோ என்றவுடன் எதிர்முனை சில நொடிகள் அமைதி காக்கவும் நெற்றி சுருங்க பேசியை விலக்கி அதன் தொடுதிரையை பார்த்தால் ஏதோ ஒரு அன்னோன் நம்பர். யோசனையில் உதட்டை கழித்து மீண்டும் காதலியில் கொண்டு செல்ல, நான் மணி பேசுறேன் என்ற கிசுகிசுப்பான குரலில் ஜெயின் இதய துடிப்பு கூடியது. முதலில் கதையை டப்புன்னு இதோட நிறுத்தி சுப போட்டுட்டேன். ஏன்னா இது சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல சிறு கதையா தான் எழுதினேன். பட் நம்ம வாசக மக்கள் ஜெயின் மணியை நீங்க ஜோடி சேர்க்கல. சோ இத நாவலா கண்டினியூ பண்ணுங்க. பொது கான்செப்ட் கதை நல்லா இருக்கு, இன்னும் வேணும்னு ஒரே அடம். ஓகேன்னு திரும்பவும் தொடரும் போட்டு 40 அத்தியாயங்கள்ல கதை எழுதி முடிச்சேன். இதுக்கு மேல கதை கொஞ்சம் சாதாரணமா குடும்ப கலகலப்போட பயணிச்சு திரும்பவும் ஒரு இடத்துல சஸ்பென்ஸ்ல பேக்குக்கு ஏறும். ஒரு உத்தரவாதம் கொடுக்கறேன், இனி கதையில நோ வயலன்ஸ் அண்ட் நோ உயிரிழப்பு, நல்ல நகைச்சுவல் தான் நகரும். சோ ஜெய் மணியோட ரொமான்ஸ் என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. இந்த கதையில நான் எழுதின ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் அப்போதைய வாசகர்கள் என்ன வம்படியா எழுத வச்சு வாங்கினது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.